நீங்கள் இன்னும் டியூப் டெக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட அப்டேட் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். தமிழில் இணைந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஹெச்டி பேக்ரவுண்ட் வீடியோஸ் வந்து பின்ட்ரெஸ்ட் ஆப்பில் வந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை அப் டு எண்ட் வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் ஆல்ரெடி எப்படி ஹெச்டி பேக்ரவுண்ட் இமேஜஸ் வந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய பின்ட்ரெஸ்ட் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் இன்னும் ஆப் டவுன்லோட் பண்ணல அப்படின்னா இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆப் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணக்குள்ளே உங்களுக்கு சைன்அப் வந்து பண்ண சொல்லும். ஸோ உங்களோட இமெயில் ஐடி இல்லை ஃபேஸ்புக் ஐடி கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க, சைன்அப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது பின்ட்ரெஸ்ட் ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா சர்ச் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன மாதிரியான வீடியோஸ் வந்து டவுன்லோட் பண்ண போகிறீங்களோ அதை வந்து சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நேச்சுரல் வீடியோஸ் வந்து டவுன்லோட் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு சர்ச் பண்ண போகிறேன். ஸோ நேச்சுரல் பேக்ரவுண்ட் வீடியோஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுறேன். ஸோ சர்ச் பண்ணோடனே நமக்கு நிறைய ரிசல்ட் வந்து ஷோ ஆகும். ஸோ இதில் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நேம் கூட போட்டு நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். சினிமாட்டிக் பேக்ரவுண்ட் அது போல் சர்ச் பண்ணாலும் நிறைய ஆப்ஷன்ஸ், நிறைய வீடியோஸ் வந்து ஷோ ஆகும். ஸோ இப்போ நேச்சுரல் வீடியோஸ் நான் சர்ச் பண்ணதால் எனக்கு இந்த மாதிரி வீடியோஸ் வந்து ஷோ ஆகுது. ஸோ இதில் நம்ம எந்த வீடியோ டவுன்லோட் பண்ண போகிறோமோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்திங்க அப்படின்னா 3 டாட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டாட்டை கிளிக் பண்ணுங்கள். ஸோ டாட்டை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு சேவ் ஆப்ஷன் வந்து காமிக்காது, காப்பி லிங்க் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் டைரெக்டாக நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ண முடியாது உங்களோட வீடியோஸை. ஸோ லிங்க்கை வந்து காப்பி பண்ணதுக்கப்புறம் அகைன் உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய க்ரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். புதுசாக ஒரு டேப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ புது டேப்பில் என்ன பண்ணுங்கள், சர்ச்சில் போய்ட்டு கூகுள் சர்ச்சில் போய்ட்டு பின்ட்ரெஸ்ட் வீடியோ டவுன்லோடர் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். ஸோ அப்படி சர்ச் பண்ணக்குள்ளே வரக்கூடிய ரிசல்ட்டில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அந்த வெப்சைட் பாருங்கள். ஸோ அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாருக்குமே காமனான வெப்சைட் தான் வரும். ஸோ ஃபஸ்ட்டு வரக்கூடிய அந்த வெப்சைட்டை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து ஓப்பன் ஆகும். எக்ஸ்பெக்ட் பிஹெச்பி அப்படின்றது தான் அந்த வெப்சைட்டு. ஸோ அதை ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களோட நம்ம காப்பி பண்ணோம் இல்லையா யூஆர்எல், அதை வந்து பேஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். ஸோ இங்கே லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த யூஆர்எல் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு டவுன்லோட் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணக்குள்ளே கொஞ்சம் நேரம் லோட் ஆகிட்டு அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ நம்ம எந்த வீடியோட யூஆர்எல் வந்து காப்பி பண்ணமோ அந்த வீடியோ இங்கே வந்து ஷோ ஆகும். ஸோ நீங்கள் ப்ளே பண்ணி செக் பண்ணிக்கலாம். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன ரெசல்யூஷனில் டவுன்லோட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து மெனு காமிக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 720p இருக்கு இல்லையா, அதில் டவுன்லோட் லிங்க் அப்படின்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி பேஜுக்கு வருவீங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வீடியோ ப்ளே பண்ணலாம். சைடில் பார்த்தீங்கன்னா சின்னதாக 3 டாட் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் வரும். அதை கொடுத்தீங்கன்னா வீடியோ வந்து உங்களோட கேலரியில் வந்து சேவ் ஆக ஆரம்பிச்சிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ டவுன்லோட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் கீழே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். ஸோ இப்போ நான் அதில் ஓப்பன் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ நமக்கு வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு, ப்ளே ஆகுது. ஸோ இதே மாதிரி தான் பின்ட்ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். பின்ட்ரெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹெச்டி பேக்ரவுண்ட் வீடியோஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. மோஸ்ட்லி நிறைய எடிட்டர்ஸ் வந்து அந்த பின்ட்ரெஸ்ட்லேருந்து தான் டவுன்லோட் பண்ணி எடிட் பண்ணுறாங்க. ஸோ நீங்களும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு பிடிச்ச வீடியோவை பின்ட்ரெஸ்ட் ஆப்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ புரிஞ்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள்.